இன்றைய செய்தியாளர் பார்வைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் கணபதி, சென்னையிலிருந்து அன்பரசன், மதுரையிலிருந்து மணிகண்ட பிரபு ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் பேசலாம். முதலில் கணபதி, தமிழக ஆளுநர் RN ரவியினுடைய டெல்லி பயணம் இந்த முறை அதிகம் உற்று நோக்கப்படுகிறது. குறிப்பாக நீட் விலக்கு மசோதாவிற்கு ஒப்புதல் கேட்டு தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் நிலையில் இன்று மத்திய கல்வித்துறை அமைச்சரை ஆளுநர் சந்தித்திருக்கிறார். இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, ஆளுநர் தர்மேந்திர பிரதான் சந்திப்பு என்ன முக்கியத்துவம்? ஆளுநர் இன்னும் யாரையெல்லாம் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார்? தமிழக ஆளுநர் RN ரவியின் புதிய கல்விக் கொள்கை, தாய்மொழி கல்வி மற்றும் நீட் போன்ற விவகாரங்களிலே அவருடைய நிலைப்பாடு என்ன என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரிந்ததே. தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக இருக்கும் RN ரவி பலமுறை தாய்மொழி கல்வி, புதிய கல்விக் கொள்கையின் வாய்ப்புகள் மற்றும் நீட் தொடர்பான தன்னுடைய கருத்துக்கள் ஆகியவற்றை தெரிவித்திருக்கிறார். இதிலே பல கருத்துக்கள் சர்ச்சைக்குரியதாக இருந்தாலும் தமிழக அரசு மற்றும் தமிழக அரசியல் தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களாக இருந்து வருவதாலும் தொடர்ச்சியாக சர்ச்சை இருந்து வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில்தான் இன்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை தமிழக ஆளுநர் ரவி சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது தமிழகத்திலே கல்வித்துறையின் முன்னேற்றத்துக்காக பல்வேறு விஷயங்களை விவாதித்ததாக அவர் பதிவிட்டிருக்கிறார். அதே போல தர்மேந்திர பிரதானும் தான் இன்று ஆளுநர் ரவியுடன் சந்திப்பு நடத்தியதிலே மிகவும் மகிழ்ச்சி எனவும், ஆளுநர் கல்வித்துறையிலே புதிதாக உருவாகி வரும் பல்வேறு விதமான வாய்ப்புகள் குறித்த தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இத்தகைய சூழ்நிலையில்தான் இந்த சந்திப்பிலே நீட் விவகாரம் விவாதிக்கப்பட்டதா, தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அது தொடர்பான ஏதேனும் நடவடிக்கைகள் இந்த ஆலோசனையிலே இடம்பெற்றதா, புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக தர்மேந்திர பிரதான் எடுத்து வரும் முயற்சிகளுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ரவி என்ன ஒத்துழைப்பு அளிக்க இருக்கிறார், அதே போலவே தாய்மொழி கல்வி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களிலே மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இடையே பாலமாக ஆளுநர் செயல்படுவாரா என பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. வரும் நாட்களிலே இந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் என்றாலும் இந்த முறை டெல்லியில் முகாமிட்டுள்ள ரவி நேற்றைய தினமே பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கிறார். மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவை சந்தித்திருக்கிறார். இப்படி இதற்கு முன்பான பயணங்களிலே முக்கியமான அதிகாரப்பூர்வ சந்திப்புகள் அதிகம் இல்லாத நிலையிலே இந்த முறை தொடர்ச்சியாக முக்கிய சந்திப்புகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சூழலில்தான் ஆளுநர் ரவியின் இந்த டெல்லி பயணம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆர்வத்துடன் அனைவரையும் உற்று நோக்க வைத்திருக்கிறது. மேலும் சமீபத்திலே விஷசாராயம் காரணமாக தமிழகத்திலே 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு, தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவரான ஆம்ஸ்ட்ராங் உயிரிழப்பு ஆகிய விவகாரங்களும் பல்வேறு சர்ச்சைகளை உண்டாக்கியிருக்கின்றன. இத்தகைய சூழ்நிலையில்தான் ஆளுநர் ரவி டெல்லி பயணம் செய்திருக்கிறார். அத்தகைய சூழ்நிலையில் இவர் யார் யாரை சந்திக்கிறார் மற்றும் என்னென்ன விவாதிக்கப்படுகிறது என்பது மிகவும் ஆவலுடன் உற்று நோக்கப்படுகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.